என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஆரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெள்ள இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோ, பதினாயிரங்கள் சிறந்தோ. உன்னத பாட்டு, சாலமோனின் உன்னத பாட்டு, 1 அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஸ்ரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில், மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. கர்த்தருடைய நாமம் மைமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே நாம் இந்த 7-8 வசனங்களிலிருந்து நாம் ஆரம்பித்து ஒவ்வொன்றாய் நாம் கவனித்து வருகின்றோம். இந்த 7வது வசனத்தை நாம் சற்று புரிந்து 8வது வசனத்திற்குள்ளே நாம் திரும்ப வரலாம். இந்த ஆத்ம நேசரே என்று அழைக்கிற இந்த மணவாட்டி தன்னுடைய மந்தைக்கு உண்டான மேய்ச்சல், மந்தைக்கு உண்டான மடக்குதல் எங்கே என்று சொல்லி அவள் கேட்கிறார். இதை நாம் எப்படி கவனித்தோம் என்று சொன்னால், ஆத்ம நேசர் என்று சொல்லும் பொழுது ஒரு மந்தையினுடைய மேய்ச்சலாக அல்லது ஒரு ஆடுகளுக்கு தேவையான ஒரு இளைப்பாறுதலாய் பார்க்காதபடிக்கு, மணவாட்டி தன்னுடைய ஆத்மாவிற்கு உண்டான ஒரு மேய்ச்சலையும் தன்னுடைய ஆத்மாவிற்கு உண்டான ஒரு இளைப்பாறுதலையும் கேட்பதாக அதற்கு மணவாளன் சொல்லுகிற ஒரு பதிலை தான் அடுத்த பகுதியாய் நாம் கவனிக்கின்றோம். ஒரு மணவாட்டிக்கு ஆத்துமீக திருப்தி என்று சொல்லப்படுவது திருவிருந்திலும், அதே நேரத்தில் ஒரு ஆத்துமீகத்திற்குரிய ஒரு இளைப்பாறுதல் என்று சொல்லப்படுவது இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திலும் அந்த பாடுகளிலும் தான் இருக்கிறது என்பதை குறித்து நாம் கடந்த நாட்களிலே நாம் கவனித்தோம். அது மாத்திரமல்லாதபடிக்கு உமது தோழர்களுடைய மந்தை என்று சொல்லப்படுகின்ற அலைந்து திரிந்துதலை பற்றியதான காரியங்களை நாம் கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதற்கு மணவாளன் சொல்லுகின்ற ஒரு பதிலை தான் 8வது வசனத்திலே, ஸ்ரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில், மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் என்று கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். மந்தையின் காலடிகள் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தவான்கள் நம்மை நடத்தி வந்த பாதைகள் என்பதை குறித்து, அவர்களுடைய விசுவாச நடக்கை என்பதை குறித்து நாம் கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து வருகிற மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு என்கின்ற வார்த்தையை கவனிக்கலாம். மணவாளன் மணவாட்டியினிடத்திலே சொல்லுகிறார், ஓ ஸ்திரீகளின் ரூபவதியே, நீ அதை அறியாயாகில், உனக்கு அது தெரியவில்லை என்று சொன்னால், மந்தையின் காலடிகளை பின்தொடர்ந்து போ. அடிச்சுவடுகள் என்று வைக்கப்படுகின்ற, வழிகள் என்று வைக்கப்படுகிற, பூர்வ பாதைகள் என்று குறிக்கப்பட்டிருக்கிற எல்லைகள் என்று சொல்லப்படுகிறவைகள், இவைகளை நீ பின்தொடர்ந்து போகும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது, மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. நான் திரும்பவுமாய் ஞாபகப்படுத்துகிறேன், ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லப்படுவது தன்னுடைய ஆத்மாவிற்குரிய ஒரு சோர்ஸாக தான் இந்த இடத்துல மணவாட்டி சொல்லுகிறார். அதையே மணவாளன் திரும்பி சொல்லுகிறார், உன் ஆத்மாவிற்கு உண்டான ஒரு திருப்திக்கு ஏற்றதை நீ பின்தொடர்ந்து போய் நீ மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையிலே மேய விடு என்று சொல்லுகிறார். நாம் இங்கே பார்க்க வேண்டிய 2 காரியங்கள், இந்த வசனத்திலே கவனிக்க வேண்டிய, சுருக்கமாய் கவனிக்க வேண்டிய 2 காரியங்கள். ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லுகிறார். இங்கே மணவாட்டி மந்தை என்ற ஒரு வார்த்தை, ஆடுகள் அப்படின்ற ஒரு தோரணையில பேசுகிறார். ஆனால் மணவாளன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் என்ற ஒரு வார்த்தை இங்கே வருகிறது. மணவாளன் சொல்லுகிறார், நீ மந்தையினுடைய காலடியை பின்தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையிலே உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு அப்படி என்று சொன்னார். ஆட்டுக்குட்டிகள் என்று சொன்னாலே
வளர்ச்சி இல்லாத அல்லது வளராத ஒரு சிறிய அனுபவத்திலே உள்ள ஒரு ஆட்டுக்குட்டிகள், அதாவது வளர்ச்சி இல்லாத அப்படின்னு சொல்ல முடியாது, வளரும்படியாய் வளர்ச்சியிலே ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ஒரு குட்டிகளுக்கு சமானமாய் இருக்கின்ற ஒரு அனுபவத்தை சொல்லுகிறது. அதை எப்படி சொல்லலாமே, உன்னுடைய ஆத்மா பெரிய காரியங்களுக்கு உண்டான மேய்ச்சலுக்குரியதாய் இல்லாதபடிக்கு அவைகள் இப்பொழுதுதான் வளர்ந்து வருகிறபடியினாலே, அந்த வளர்ச்சியினுடைய ஆரம்ப கட்டத்திலே அவைகள் இருக்கிறபடியினாலே அதற்கு ஏற்ற மேய்ச்சலை, உன்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு மேய்ச்சலை, உன் ஆத்மாவிற்கு ஏற்ற ஒரு மேய்ச்சலை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இதற்கு முன்பாக உங்களிடத்துல பேசும் பொழுது சொன்னேன், 7வது வசனத்திலே மணவாட்டியினுடைய ஒரு அறிகிற அன்பு, இன்வால்மெண்ட் ஆஃப் ஹர் லவ், ஒரு 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 மணவாளனுடைய அன்பை அறிந்து கொள்ளுவதற்காய் அவர் முற்படுகிற ஒரு ஆரம்ப கட்டத்திலே அவள் இருக்கிறார். இந்த ஆரம்ப கட்டத்திற்குண்டான ஒரு மணவாட்டிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஆத்மீக ஒரு திருப்தியை மணவாளன் சொல்லுகிறாள். இப்போதுதான் நீ வளர்ந்து வருகிறாய், இப்பொழுதுதான் உனக்கு ஆரம்ப நிலையில் இருக்கிறாய். ஆகையினாலே நீ இப்பொழுது மணவாளனுடைய முழு திருப்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீ என்ன செய்ய வேண்டுமானால், மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையிலே, அப்படி என்றால் இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இந்த மேய்ப்பர்கள் என்று சொல்லப்படுவது, மேய்ப்பன் என்று சொல்லப்படுவது நம்முடைய வேதத்திலே வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது என்று சொல்லப்படுகிறார். அப்படின்னா பிரதான மேய்ப்பன் ஒருவர் இருக்கிறார், அதற்கு கீழே மேய்ப்பர்கள் என்று சொல்லி சிலர் இருக்கிறார்கள். சரிங்களா? பிரதான மேய்ப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அதற்கு கீழே சில மேய்ப்பர்கள், மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள், அல்லது இப்படி வைத்துக்கொள்ளலாம் சபைகள் என்று சொல்லி, சபைகள் என்கின்ற சபை இருக்கிறது. ஒரு மணவாட்டி தன்னுடைய ஆத்மாவிற்குரிய ஒரு முழுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவள் மேய்க்கப்பட வேண்டிய இடம் எது என்று சொன்னால், சபைகளுக்குள்ளே அவள் இருக்க வேண்டும், அல்லது சபையின் மத்தியிலே, சபையின் மூலமாக அவள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மேய்ச்சலை அவள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் என்று சொல்லப்படுவது அது சபைக்கு அடையாளமாக தான் சொல்லப்படுகிறது. ஆக மணவாளன் சொல்லுகிறார், உன்னுடைய ஆத்மீகத்தினுடைய திருப்தியை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால், ஆத்மாவினுடைய பலத்தை நீ அடைய வேண்டும் என்று சொன்னால், நீ நேரடியாய் மணவாளனிடத்துல வந்தல்ல, இந்த மணவாளனுடைய மேய்ப்பர்கள் சிலர் இருக்கிறார்கள். அந்த மேய்ப்பர்களிடத்திலே மணவாளனுடைய மேய்ச்சலை பற்றியதான காரியத்தை முதலாவது நீ அறிந்து வளரும் பொழுதுதான் அதற்குரிய பூரண திருப்தி உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பொதுவாகவே மந்தை, மேய்ப்பர்கள், ஆட்டுக்குட்டிகள் அப்படின்னு சொன்ன உடனே, ஆட்டுக்குட்டிகள்னு சொன்ன உடனே அதை எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்கன்னு சொன்னால், சபையிலே உள்ள விசுவாசிகள், உனக்கு கீழாக இருக்கிற விசுவாசிகள் என்று கூட அதை ஒரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லலாம். ஆனால் நம்ம ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பித்தனோ அதே கோர்வையில் நம்ம வர்றதுனால இதனுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம். என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆத்மாவிற்குரிய ஒரு மேய்ச்சலிலே வளர வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய இடத்தை அவள் கண்டுபிடித்து ஆக வேண்டும். அதை தான் மணவாளன் சரியாய் அடையாளப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என்னென்னா, நிறைய சபைகள் இருக்குது, நிறைய கூடாரங்கள் இருக்குதான். ஆனால் எந்த கூடாரத்திலே மணவாளனை பற்றின ஒரு திருப்தியை நமக்கு தருகிறதோ அந்த கூடாரத்திலே சரியாய் நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற மாதிரி சபைக்குள்ளே எல்லாமே சபை தான், எல்லாமே ஆண்டவர் தான் அப்படின்லாம் நம்ம பேசக்கூடாது. அது பொதுமறை, உலகமறை, சமுதாயத்துக்கு செட் ஆகும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அப்படி கிடையாது. நமக்கென்று நம்மை வளர்க்கிற, நம்முடைய ஆத்மாவிற்கென்று உத்தரவாதம் கொடுக்கிற ஒரு மந்தை என்று இருக்கிறார். அதற்குள்ளே நாம் சரியாக இருக்க வேண்டும். எங்கே போனாலும் சபை தான், எங்கே போனாலும் கர்த்தருடைய வார்த்தை தான், எங்கே போனாலும் வளர்ந்து தான், எங்கே போனாலும் இருக்குது. ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் வளர மாட்டாங்க. சரி, சிலரில் பார்த்துருக்கீங்களா? சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வளர மாட்டாங்க. ஏன் வளர மாட்டாங்கன்னா, அவங்க சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை விட்டு வேறு எதையும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதனால் வளர மாட்டாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்களே நானும் சாப்பிட்ற ஆகாரம்னு ஒன்று இருக்குது.
அதை விட்டுட்டு இந்த பேப்பரையும் பென்சில் தூளையும் சாப்பிட்டுட்டு இருந்தால் என்ன ஆகும்? வளர்ந்துருவோம் மனமும். வேற வழியில் அதான் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சாப்பிடலாம், ஆனால் வளர முடியாது. நமக்கேற்ற அப்போது நம்முடைய ஆத்மாவிற்கேற்ற வளர்ச்சி என்ன அப்படின்ற அந்த மேய்ச்சலுக்குரிய வார்த்தை, அந்த மேய்ச்சலுக்குரிய ஒரு ஸ்தானத்திலே, அந்த கூடாரங்களுக்குள்ளே நாம் மேய வேண்டும், அல்லது நம்முடைய ஆத்மா தங்கி இருக்க வேண்டும். 9வது வசனத்திற்குள்ளே நாம் போவோமே. சாலமோனின் உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சிகளுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். கவனிங்க, மணவாளன் மணவாட்டியின் இடத்துல மேய்ச்சலை பற்றி பேசிவிட்டு இப்ப மணவாட்டியை பற்றினதான சில காரியங்களை அவர் பேச ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், ஓ மை பிலவட், என் பிரியமே என்று சொல்லி அழைக்கிறார். என் பிரியமான சிநேகிதியே என்று சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்படுகிறது. என் பிரியமான சிநேகிதியே அப்படின்னு சொன்ன சிநேகத்திற்குரிய, பாசத்திற்குரியவள் என்று சொல்லி மணவாளன் அழைக்கிறாள். இங்கே பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுகளுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். பரிகள் அப்படின்னு சொன்னா குதிரைகள் என்ற அர்த்தம், சரிங்களா? பரிகள் அப்படின்னா குதிரைகள் என்ற அர்த்தம். பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற அல்லது பார்வோனுடைய ரதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற குதிரைகளுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். குதிரைகளுக்கு உன்னை ஒப்பிடுகின்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் என்னோடு எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. சாலமோன் தனக்கு குதிரைகளையும் புடவைகளையும் எகிப்திலிருந்து அழைப்பித்தான். ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கிரயத்திற்கு வாங்கினார்கள். எகிப்திலிருந்து வந்த ஒவ்வொரு ரதத்தின் விலை 600 வெள்ளிக்காசும் 600 வெள்ளிக்காசும், ஒவ்வொரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசுமாய் இருந்தது. இந்த எகிப்திலிருந்து பார்வோனிடத்திலிருந்து ரதங்களை சாலமோன் வாங்கினதை பற்றி சொல்லப்படுகிறது. அதனாலதான் அவர் கரெக்டா அந்த ஒப்பனை சொல்றார். நல்லா கவனிங்க. ரதங்களை வாங்கினான், குதிரைகளை வாங்கினான். இந்த இடத்திலே ரதத்தை பற்றி பேசவில்லை, மணவாளன் ரதத்தை பற்றி பேசவில்லை, குதிரையை பற்றி பேசுகிறார். ஏன் என்று சொன்னால், எகிப்தினுடைய குதிரைகளை பற்றி சில புத்தகங்களிலே வாசிக்கும் பொழுது இப்படியாய் சொல்லப்படுகிறது. அவைகளெல்லாம் நல்ல தேர்ச்சியான, சுத்தமான, அழகான, வலுவான. இது மாத்திரமல்ல, தன்னை அழைப்பிக்கிற அல்லது தான் யாருக்கு வேலை செய்கிறதோ அந்த ராஜாவுக்கு சரியாய் கீழ்ப்படிதல் உள்ள ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல குதிரைகளாய், தாங்கள் என்ன சொல்லுகிற கட்டளை எடுக்கிறோமோ அந்த கட்டளை சரியாய் பின்பற்றுகிற குதிரைகளுக்கு ஒப்பனையாய், அப்படி அவர்கள் அந்த எகிப்திலே வளர்ப்பார்களாம் குதிரைகளை. அந்த குதிரைகளுக்கு நான் உன்னை ஒப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். கவனிங்க, இந்த குதிரைக்கு ஒப்பிடுதல் என்று சொன்னால், ஒரு மணவாட்டியை மணவாளன் கூப்பிடும் பொழுது என் பிரியமே என்று கூப்பிடுகிறார். வாட் டஸ் இட் மீன்? பிரியமே என்று ஏன் கூப்பிடுகிறார் என்று சொன்னால், அவளுக்கு ஒரு ஒப்பனையை வைக்கிறாள். அவள் ஏன் பிரியம் என்று சொன்னால், பார்வோனுடைய ரதங்களிலே பூண்டிருக்கிற ஒரு குதிரையை போல அவள் எனக்கு அழகானவள், எனக்கு பிரியமானவள். அப்படி என்றால் இந்த குதிரையை ஒரு 3 காரியங்களாய் நாம் பிரித்து கவனிக்கலாம். ஒன்று, குதிரை என்று சொன்னால் வேகத்திற்கு சமானம், ஸ்பீடு. குதிரை என்று சொன்னால் வல்லமைக்கு சமானம், ஸ்ட்ராங் ஆர் ஸ்ட்ரென்த். மூன்றாவது, குதிரை என்று சொன்னால் அது கீழ்ப்படிதலுள்ள ஒரு வளர்ப்பிற்கு சமானமாய் சொல்லப்படுகிறது, சப்மிசிவ். நான் திரும்பமாய் சொல்லுகிறேன், ஸ்பீடு வேகம், ஸ்ட்ராங் வல்லமை, சப்மிசிவ் கீழ்ப்படிந்த ஒரு வளர்ப்பு, கீழ்ப்படிதலின் வளர்ப்பு. ஆக என் பிரியமே என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற அழைப்பின் நோக்கம் என்னவென்று சொன்னால், அந்த அழைப்பின் காரணம் என்னவென்று சொன்னால், இங்கே சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒரு மணவாட்டியை என் பிரியமே என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அதனுடைய வேகத்தை அவர் அறிந்திருக்கிறார்.
அவளுடைய வல்லமையை அவர் அறிந்திருக்கிறார். அவளுடைய கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வளர்ப்பை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அழைக்கும் பொழுதே அதை இப்படி சொல்ல, அதை இன்னொரு வார்த்தையில கூட சொல்லப்படுது, என்னுடைய சிநேகிதியே அப்படின்னு சொல்றார். என்னுடைய சிநேகிதி, அந்த என்னுடையன்ற வார்த்தை இதோட சேர்த்து கொள்ளுங்களேன். என் பிரியமேன்னு கூப்பிடுறதுக்கு அழைப்பு என்னன்னா, என்னுடைய வேகமே, என்னுடைய வல்லமையே, என்னுடைய வளர்ப்பே என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவர் தன்னுடையதாய் மணவாட்டியை பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது அதனுடைய வேகத்தை பற்றி நாம் பார்க்கலாமே. வேகம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்களானால், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. இதோ மேகங்களைப் போல எழும்பி வருகிறான், அவனுடைய ரதங்கள் பெருங்காற்றை போல் இருக்கிறது. அவனுடைய ரதங்கள் பெரும் காற்றை போல் இருக்கிறது. அவன் குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள். அவனுடைய குதிரைகள் கழுகுகளிலும் வேகமானவைகள். அப்படி என்று சொன்னால் குதிரை எதற்கு சமானமாய் சொல்லப்படுகிறது என்றால், வேகத்திற்கு சமானமாய், அதனுடைய ஓட்டம் வேகத்திற்கு சமானமாய் சொல்லப்படுகின்றது. ஆண்டவர் நம்மை பிரியமே என்று அழைக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வேகமாய் நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அவருக்குரிய ஒரு வேகமாய், ஒரு மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி என்று சொன்னால், மணவாளன் எந்த பிரியத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஏற்றபடி வேகமாய் இருக்க வேண்டும், சரியா இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எலியா ரதத்திற்கு முன்பே, ஆகாபினுடைய ரதத்திற்கு முன்பே ஓடின ஒரு ஓட்டத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. நீங்க யோசித்து பாருங்க, ஒரு ரதம் எவ்வளவு வேகமா ஓடும், ஒரு குதிரை எவ்வளவு வேகமா ஓடும். அந்த குதிரையினுடைய வேகத்தை பார்க்கிலும் எலியா ஓடினாராம். அப்படின்னா எலியா எப்படி இருப்பார் சொல்லுங்க? என்ன மாதிரி இருப்பாரா? என் சைஸ்ல இருப்பாரா? குதிரைக்கு பின்னால ஓட முடியுமா நம்மளால? யோசித்து பாருங்க. நாய் துரத்துனா கூட ஓட முடியாது போல இருக்கு, நம்ம அப்படி இருக்கும். அப்போ அவர் ரதத்திற்கு முன்னே ஓடினார் என்று சொன்னால், நீங்க யோசித்து பாருங்க, அவருடைய ஊழியத்தினுடைய வேகம் எவ்வளவு துரிதமா இருக்கிறது. நீங்க அதே நேரத்தில் பாருங்களேன், அவரை பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போகும்படியாய் தேவனால் அனுப்பப்பட்டது என்னவென்று சொன்னால், அக்கினி மயமான குதிரைகள், ரதங்களை தேவன் அனுப்புகிறார். அப்படின்னா இந்த எலியா என்று சொன்னாலே அவருடைய வேகம், அவனுடைய ஊழியத்தினுடைய வேகத்தை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் பிலிப்பினிடத்திலே சொல்லுகிறார், அந்த எத்தியோப்பிய மந்திரியினுடைய ரதத்தோடே நீ போய் சேர்ந்து கொள், அந்த ரதத்தோடே நீ சேர்ந்து கொள் என்று சொல்லும் பொழுது, அந்த ரதத்திற்கு பின்னே அவன் ஓடினான், ரதத்தோடு கூட ஓடினான் என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் அதே போல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், தாவீது பெலிஸ்தியன் அண்டைக்கு ஓடி என்று எழுதப்படுகிறது. தாவீதினுடைய வாழ்க்கையில அந்த 17ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, அடிக்கடியாய் அவன் ஓடி அவன் தகப்பன் சொல்லும் பொழுது அது ஓடுகிறான், கூழாங்கலை எடுப்பதற்காய் ஓடுகிறான். அதே போல அந்த பெலிஸ்தியனை வீழ்த்தின பின்பு அவனுடைய பட்டயத்தை எடுப்பதற்காய் அவன் அண்டையிலே அவன் ஓடுகிறான். இவனுடைய ஓட்டம், தாவீதினுடைய வாழ்க்கை முழுவதுமாய் நீங்க பாருங்களேன், ஓட்டம் 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 என்று. இது மாத்திரமல்ல, சவுல் பின்தொடர்வதும் அப்சலோம் பின்தொடர்வதும் எல்லாவற்றிலும் தாவீதினுடைய வாழ்க்கையில ஓட்டம் தான். ஒரு முறை இந்த அப்சலோம் தாவீதை கொலை செய்வதற்கு அகித்தோப்பில் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்போ ஆலோசனை கொடுக்கும் பொழுது தாவீது சார்பாய் பேசுவதற்கு அங்கே ஒருத்தர் இருந்தார், அபிஷாக்கா. அவர் சொல்றாரு, அகித்தோப்பில் சொல்ற ஆலோசனை எல்லாம் கரெக்டு தான், ஆனா உன் தகப்பனை பத்தி தெரியாது உனக்கு. அவர் அதாவது தன் குட்டியை பறி கொடுத்த ஒரு கரடியை போல. அப்படின்னா அவருடைய மனம் இப்போ பதறிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் நீ நினைக்கிற மாதிரி அவர் ஏதோ ராத்திரி நேரத்தில் தூங்கிட்டு இருப்பாரு, நம்ம போய் கூப்பிட்டுருவோம், நம்ம போய் கொண்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறியா? அப்படிலாம் கிடையாது. அப்போ தாவீதுனுடைய வாழ்க்கையினுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்கிற, இதை தான் மணவாளன் சொல்றார். ஒரு மணவாட்டி எப்படி இருக்கணும்னா, எல்லாவற்றிலும் வேகமாக இருக்கணும்.
சிலர்கிட்ட சில வேலையை சொல்லுங்க, அதை அவங்க எழுந்து செய்யறதுக்குள்ள நம்ம செத்து போயிடுவோம். தண்ணி வேணும்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு அந்த செம்பை கையில் எடுத்து அதுக்கப்புறம் போய் அதை அந்த நேரத்தில் நம்ம டிவியில் ஏதாவது ஓடிச்சுன்னா அதை வேற திரும்பி பார்த்துக்கினே. கவனிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது சும்மா இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை மாதிரி கிடையாது. இட் ஹேஸ் அ ஸ்பீடு, ஸ்பிரிச்சுவல் ஸ்பீட். ஒரு துரிதமாய் வேகமாய் செயல்படுகிற ஒரு வேகம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலர் காலத்தெல்லாம் ஏன் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்தார்? ஏன் அதிசயங்கள் எல்லாம் அவருடைய காலங்களிலே ரொம்ப எளிமையாய் நடந்தது? சாதாரணமாக இயேசுவின் நாமத்தினால எளிமை நட அப்படின்னு நடந்தாச்சு. இன்னைக்கு ஒரு முடவனை கூட்டிட்டு நடக்க வைப்போமே, நம்ம ஜெபம் பண்ணுவோமே, ஜெபம் பண்ணி எங்கே நம்ம எல்லாரும் கத்தரி சோத்தரி போன சோத்திரம் 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 அப்படியே போயிடும், அவ்வளோதான். அது எங்கே போச்சுன்னா திரும்ப அதை போய் இழுத்துன்னு வரணும். சோத்திரத்தை பண்ணுங்க திரும்ப, வாய் தரம் சோத்திரம் பண்ணுங்க, சோத்திரம் 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 சோத்திரம், திரும்ப இழு. இப்படி தான் கப்பல் ஓட்டிட்டு கிடக்குறோம் நம்ம. ஆனால் அப்போஸ்தலர் காலத்தில் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. கிடையாது அப்படின்னு சொன்னால் அவங்க மனசில் ஒரு அளவு வச்சுருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்ன வார்த்தை என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு, ஆழமாக பதிஞ்சிருச்சு. நீங்கள் உலகம் எங்கிலும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், அற்புதம் அடையாளங்களை செய்யுங்க, இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் இருக்குது தான். ஆனால் அவர் கடைசியாக இதோ சீக்கிரமாய் வருவேன் அப்படின்னு சொன்னார். பாருங்க, நீங்கள் பார்க்கிற இந்த இயேசுவானவர் எப்படி மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படியே திரும்ப வருவார். இந்த வார்த்தை மனதில் பதிஞ்சிருச்சு. அவர் எப்போ வருவார்னு தெரியாது, வந்துடுவார். அப்போ வந்துடுவார்னா அதுக்குள்ளே நம்ம வேலையை முடிக்கணும், அதுக்குள்ளே நம்ம வேலை செய்து முடிக்கணும். நீங்கள் நார்மலாக யோசித்து கொள்ளுங்களேன், இந்த வீட்டில் வேலை செய்கிற புருஷன் மனைவிகள் 2 பேருமே வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் கூட, அல்ல 2 பேரும் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும், அல்லது ஒருத்தர் வேலை செய்கிறவங்களா, புருஷன் வர்றதுக்கு முன்னால் அந்த டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு 8 மணிக்கு 8:30 மணிக்கெலாம் வந்துடுவார். அதுக்குள்ளே நம்முடைய வேலையை முடிச்சிடணும். வந்த உடனே பசியாக இருப்பாங்க. அப்போ அந்த வேலையினுடைய துரிதம் எப்படி இருக்கும்? வந்துடுவாங்க 8:30 மணிக்கு வரவங்களுக்கு 8 மணிக்கு நம்ம காலிங் பெல் அடிச்சா, ஐயோ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்களா? இதே தாட்டில் இயேசு வருவார், இயேசு வந்துடுவார். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையை கடகடன்னு செய்யணும். அந்த வேகம், அந்த துரிதம் தான் என்ன பண்ணுச்சு, அந்த நாட்களிலே 1ஆம் நூற்றாண்டிலே எழுப்புதல் இன்னைக்கு நம்ம பேசுறது அன்னைக்கு வந்தது காரணம் தான். டைம் இல்லை, we have to finish our work, there is no time. இதுக்கு மேலே நேரம் கிடையாது. அதனால நம்ம என்ன ஆண்டவருக்காக செய்யணுமோ டக்குன்னு செய்து முடிச்சிடணும். சாகணுமா செத்துருவோம், ஓடணுமா ஓடுவோம், நிற்கணும், பேசணுமா பேசுவோம். அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை ஒரே ஒரு டார்கெட் மனசில் வச்சு பேசுகிறாங்க, என்னென்னா இயேசு வரப்போகிறார். இன்னைக்கு இருக்கிற காலத்தில் பாருங்க, இயேசு வரப்போகிறார் அப்படின்னு வருவாரா அப்படின்னு கேட்குறாங்க. வருவாரா? எனக்கெல்லாம் தெரிஞ்சு நான் சொல்கிறேன், சின்ன வயசுலலாம் இன்னைக்கு ராத்திரி வந்துடுவார், நாளை காலை, அப்படி தான் எங்களுக்கெல்லாம் போதிச்சாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோட வருகையை பற்றிய போதனையே கிடையாது சுத்தமாக. இன்னைக்கு என்ன போதனை தெரியுங்களா? உங்கள் பர்சுகளை கர்த்தர் நிறைக்க போகிறார். இப்போ பர்ஸை எடுத்து பாருங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஒருத்தர் தங்க பல்லு வருமா, பல்லு தங்க பல்லா மாறுமா. இன்னைக்கு இருக்கிற போதனையை பாருங்க. எதிர்காலத்திலே நாம் இன்னும் எப்படி வாழ போகிறோம்? இன்னும் எதிர்காலத்தில் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன். பிளஸனுக்கு நான் ஒரு தீர்க்க தரிசனம், பிளஸன் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னையை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இன்டர்நேஷ்னலில் கர்த்தருனை பயன்படுத்த போகிறார் அப்படின்னு சொல்லி நாளை காலையில் எப்போ போகிறாங்க? கர்த்தர் பயன்படுத்துவார் எனக்கு தெரியும், அது அவங்களுக்கும் தெரியும், அழைக்கப்பட்டவங்களுக்கும் தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னால் நீ என்ன செய்யணும், அதை செய்யணுன்றதான் சொல்லுமே ஒழிய, இன்டர்நேஷ்னல் ஊழியம் இருக்குதுன்னு சொன்னால் அதெல்லாம் ஆசை காட்டுற ஊழியம், வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தர் உங்களை இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஸ் பண்ணுவார்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணுவார். இன்றைக்கி யூஸ் பண்ணுவார், நாளைக்கு யூஸ் பண்ணுவார். ஆண்டவருடைய யூசேஜஸை பற்றி பேசுறது தீர்க்க தரிசனம் கிடையாது. அவருடைய யூசேஜஸாக நீங்கள் எப்படி மாறணும், அது பேர் தான் தீர்க்க தரிசனம். எப்படி மாறணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். வரப்போவதற்கு முன்பாக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இந்த வேகம், இந்த தெளிவு நம்மிடத்தில் இருப்பதென்றால்
ஆண்டவர் நம்மளை தான் வந்து கூப்பிடுவார். எப்படி தெரியுங்களா? என் பிரியமேன்னு கூப்பிடுவார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. என் பிரியமேன்னு வந்து கூப்பிடுவார். எதனால வச்சு கூப்பிடுவார்? தூங்கிட்டு இருக்கிறவங்கள தட்டி, என் பிரியமே உருவதியே தூங்கு, அப்படியே உன்னை பெட்ஷீட்டோட தூக்கிட்டு போயிருந்தேன் பரலோகத்துக்கு, அப்படியே சொல்லுவார் ஆண்டவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் பிரியமே என்று அழைக்கிறார் என்றால் அவருக்குரிய ஒரு வேகம் நமக்குள்ளே செயல்பட வேண்டும், செயல்படுகிறது, செயல்படணும். அந்த செயல்பாடை வைத்து தான் அவர் நம்மை அழைக்கிறார், என்னுடைய பிரியமே. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வீட்டில் போய் உட்காருங்க, வீட்டில் உட்கார்ந்த உடனே இந்த சின்ன பிள்ளைங்க இருக்குது பாருங்க, ஃபீபி மாதிரி ஒரு சின்ன குட்டி பிள்ளை இருக்குது, நேராக ஓடி போய் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட அப்படி கொடுக்குது. வீட்டுக்கு வந்தானே எப்படி இருக்கும்? என் தங்கம் அப்படின்னு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இல்லைன்னா குடிச்சிட்டு தேங்க்ஸ், அதெல்லாம் வாழ்க்கையாது. அப்போது நம்மளை அறியாமலே பாருங்களேன், நம்ம என்ன காரியங்களை எதிர்நோக்குகிறோமோ அதை அப்படியே செய்யும் பொழுது அந்த கூப்பிடுக்கிற அந்த துணி, அந்த சத்தம் மாறுது. அதே தான் ஆண்டவர் செய்கிறார். என் பிரியமேனு கூப்பிடுறார். பிரியமேனு கூப்பிட்ற மாதிரியா நம்ம வாழ்க்கை இருக்குது? இல்லை, நமக்கே தெரியும் எவ்வளோ குறைவுகள். ஆனால் நம்முடைய ஆத்மா தேவனுக்கு ஏற்ற ஒரு வேகத்தோடு ஓடுகிறதை ஆத்மநேசர் அறிந்திருக்கிறார். அவர் கூப்பிடுவார் ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில், என் பிரியமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொன்னேன், குதிரைகள் என்று சொன்னால் இரண்டாவது அதனுடைய வல்லமைக்கு அது அடையாளம். இட்ஸ் a ஸ்ட்ராங் ஒன், ஸ்ட்ரென்த்ஃபுல் ஒன். குதிரம் என்று சொன்னாலே நீங்கள் அதற்கு ஒரு வசனம்னால ரொம்ப அழகாக யோபு சொல்கிறார். யோபு 39ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 39ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் யோபு அழகாக ஒரு வார்த்தையை இந்த குதிரையை பற்றி அவர் பேசுகிறார். வாசிங்க. அது கலங்காமலும் பட்டயத்திற்கு பின்வாங்காமலும் இருந்து, பட்டயத்திற்கு பின் வாங்காமலும் இருந்து பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். எப்படி கலங்காமலும் பின்வாங்காமலையும் பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். நீங்கள் இதே குதிரையை பற்றி நிறைய இடங்களில் நீங்கள் வாசிக்கலாம். யோபு கூட நிறைய இடத்துல அதை பற்றி சொல்லுகிறாரு. யுத்தத்தினுடைய சத்தத்தை கேட்ட உடனே அந்த குதிரை என்னன்னா தாள் அடிக்கும், அப்படி காலை அப்படியே அந்த ஸ்பீட் அந்த ஆரம்பிக்கணும். அப்படி யுத்தத்தினுடைய சத்தத்தை கேட்ட உடனே நம்ம யோசிச்சு பாருங்க, யுத்தத்தினுடைய சத்தம் அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பூமி அதிர்ச்சி மாதிரி ஒரு சத்தம் வானத்தில் டபடபடவான்னு இடி முழங்குது, என்ன பண்ணும்? மழை பெய்யுற மாதிரி இடி வரல, மின்னல் வரல, என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அப்படின்னா இஸ்ரவேல் சேனை மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இன்னும் அந்த இடியும் மின்னலும் அந்த சத்தமும் கர்த்தர் நம்மோட பேசுகிற மாதிரி ஒரு சாயல் தெரியணும். ஆண்டவர் வரும்பொழுது என்ன பெப்பர் பேயான ஊதிட்டு வருவார்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அவர் வரும்பொழுது என்ன சத்தம் வரும், எப்படி கூப்பிடுவாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ சத்தத்தை அறிந்து கொள்ளுகிற குதிரை யுத்தத்தினுடைய சத்தத்தை அது அறிந்து கொள்ளுமா? அந்த யுத்தத்தினுடைய சத்தத்தை கேட்ட உடனே அந்த யுத்தத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தும். பயப்படாது, கலங்காமலும் அப்படின்னு சொல்லப்படும். கலங்காமலும் பயப்படாமலும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் இதை அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் பேதுருவை யோவானையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி இனிமேல் பேசக்கூடாது, இயேசுவை பற்றி நீங்கள் எங்கேயும் பிரசங்கிக்க கூடாது. அப்படி சொன்ன உடனே பேதுரு ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனங்களை வாசிங்க. 19-20. பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று. யாருகிட்ட சொல்றாங்க இத? யாருக்கிட்ட? பிரதான ஆசாரியர்கிட்ட. சரிங்களா? ஆனா இதே பேதுருவை நீங்க யோவான் சுவிசேஷத்திற்கு வாங்க, ஒரு வேலைக்காரி கேட்கிறா, நீ இயேசு கூட தானே இருந்தனோட என்ன பண்ணாரு? அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு வேலைக்காரிக்கு பயந்த ஒரு பேதுரு இன்னைக்கு பிரதான ஆசாரியனுக்கு பதில் சொல்றாரு, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் நாங்கள் பேசாமல் இருப்பது எப்படி? ஹவு கேன் வி? நாங்கள் எப்படி இருக்க முடியும்?
அதெல்லாம் முடியாது, நாங்க பேசி தான் தீருவோம். அப்ப அவர்களுடைய அந்த அந்த வேகம் என்று சொல்லப்படுகிற அந்த வல்லமையை கவனிங்களேன். அவர்களுக்குள்ளே காணப்பட்ட ஒரு வைராக்கியம், அந்த வார்த்தை கூட யூஸ் பண்ணலாம், ஒரு வைராக்கியம், ஆண்டவரை பற்றின ஒரு வைராக்கியம், ஒரு வல்லமை அவர்களுக்குள்ளே கிரியேட். வல்லமைன்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம கிட்ட இருந்து வெளியில போறது தான் வல்லமை நினைக்கிறோம். கிடையாது. நமக்குள்ளே, நாம் தேவனுக்குள்ளே ஸ்திரப்படுவது தான் நமக்கு வல்லமை. அவங்க தடை பண்ணுகிறார்கள், தடையை மிஞ்சி நாங்கள் சொல்லுவோம், உங்களால் என்ன பண்ண முடியும், எங்களை கொன்று போடுவீர்களா, கொன்று போடுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் அதற்கு ஆயத்தம். அல்லேலூயா. பாருங்க, நமக்கு அந்த ஆயத்தம் வரணும், அந்த வல்லமை நமக்குள்ளே இருக்கணும். நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா அதில் 16வது வசனத்தில் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பேசுகிற அந்த வல்லமையை பாருங்களேன். இந்த காரியத்தில் நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை. ராஜா கிட்ட போய் பேசுறாரு, அவசியம் இல்லை. உபவாச ஜபத்துக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு லீவு போட்டு உபவாச ஜபத்துக்கு வந்திருக்கீங்க, மறுநாள் கேட்குறாரு, ஏன் லீவு, இந்த காரியத்தில் உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அப்படிலாம் பேசுனீங்கன்னா அவ்வளோ வேலை போயிடும். அது வேற இது வேற. கவனிங்க, கர்த்தருடைய காரியத்தில் ஒருத்தர் தடை பண்ணும் பொழுது அந்த தடையிலே, தடை காரியங்களிலே நாம் நிற்கிறது என்பது, தடையிலே நாம் மீண்டு வர வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், அந்த அதிகாரங்களை அவர்களை அலட்சியம் பண்ணினார்கள். நீ யார் பெரிய ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு அவசியம். ஏன் என்று சொன்னால், நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், நீர் சொன்ன காரியத்தை தான் நாங்கள் ஆராதிக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு கிடையாது. நீங்கள் இன்னொரு சம்பவத்தை கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அந்த கப்பல் பிரயாணத்தில் பெரிய ஒரு சேதம் வரும். அவர் வெகு நாள் சூரியனை ஆகிலும் சந்திரனை ஆகிலும் காணாதபடிக்கு நம்பிக்கை அற்று போனவர்களாய், நம்பிக்கை இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்றவர்களாய் என்ற இடத்துக்கு வரைக்கும் வந்துட்டாங்க. நீங்கள் அந்த 27ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிங்கன்னா, 23லேருந்து வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், போதும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ராயனுக்கு முன்னால நீ நிக்கிறதுக்கு, அதற்கு இடையே எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை சேதப்படுத்தாது, பயப்படாது. ஏன் அப்படின்னா, உன்னை நிறுத்த வேண்டிய இடத்துல நான் நிறுத்துற வரைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. உனக்கு மாத்திரம் இல்லை, உன்னோடு பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கும் நான் தயவு செய்வேன். ஆகையினாலே ஜனங்கள் எல்லாம் காற்றையும் கடலையும் கண்டு பயந்தார்கள், அதிர்ந்தார்கள், சாவு பயம் வந்தது. ஆனால் பவுல் மரணத்தை அலட்சியம் பண்ணினார். அதனால தான் அவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அதை எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இதை பேசுவோம். நம்முடைய மரணம் தான் நமக்கு ஆதாயம். ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறது பாவத்துக்கு தான் போகும், இன்னும் பாவமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் மரணம் தான் ஆதாயம். யார் யாரெல்லாம் சாவு போகிறீங்க, முன்னால் வாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க? இன்றைக்கு இருக்கிற கடனை தீர்த்து கர்த்தர் உங்களை விடுதலையாக போகிறார். எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ண, வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா எத்தனை பேர் வருவாங்க? அதாவது அந்த 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 கிறிஸ்தவத்தினுடைய வல்லமை என்ன நமக்கு தெரியல, ஆவிக்குரிய வல்லமைனா என்ன நமக்கு தெரியலை. இதை தான் தேவன் நமக்கு படிப்பித்து கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பேதுரு, யோவான், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாத்திரம் இல்லை, பவுல் சொல்லுகிறார், மரணன்றது எனக்கு வராது. அவர் சொல்றார், கப்பலில் சேதம் வரும், ஆனால் உயிர் சேதம் வராது. இதை தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கும் சொல்லுகிறார். நம்மை சுற்றிலும் சேதங்கள் வரலாம், ஆனால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. நம்மை சேதப்படுத்தும்படியாய் வருகிற எந்த காரியத்திற்கும் அனுமதி தரமாட்டார். ஏனென்றால் தேவன் நம்ம எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்துவார்ன்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கு பாருங்க. அதனால சொல்றேன், எந்த சேதமும் வராது. இந்த வல்லமையுள்ள ஒரு கிரியை நமக்குள்ள இருக்குமானால் ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் கூடுவார், பிரியமேனு கூடுவார். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நான் சொல்லி இந்த குதிரையை பற்றி சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவதாக சப்மிசிவ், அதனுடைய கீழ்ப்படிதல், வளர்ப்பு என்பதை குறித்து
நான் உங்களுக்கு சொன்னேன். கீழ்ப்படிதல் வளர்ப்பு என்று சொன்னால் கவனிக்கல, நான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். இந்த ரதங்கள் அப்படின்னு சொன்னால் ஒரு குதிரை 2 குதிரை இல்லை, 4-5 குதிரை கூட இருக்கும், 6 கூட இருக்கும். அவ்வளோ பெரிய ரதங்கள்லாம் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ரதங்களில் பாருங்களேன், அந்த ரதத்தை யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த மெயின்டைன் பண்ணுறவருக்கு எந்த காரியத்திலையும் அந்த குதிரை கீழ்ப்படியும்னு சொன்னால் எல்லா குதிரைகளும் 6 குதிரை இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே மாதிரியாய் செயல்படுகிற ஒரு செயல்பாடுகள். நான் அதை எப்படி சொல்லுகிறேனே, ஒருங்கிணைந்து செயல்படுகிற செயல்பாடுகளிலே இட்ஸ் அன் யூனிக் ஒன். கீழ்ப்படின ஒரு காரியத்துக்குன்னு சொல்லும் பொழுது அந்த கீழ்ப்படிதல பாருங்க, இணைந்து அந்த ரதத்துல இணைந்து ஓடணும் அப்படின்னு சொன்னா, இந்த வீட்டு கூட்டங்கள்லாம் நடத்துங்களேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த இந்த பாரதி நகரில் வேளாங்கண்ணி சிஸ்டர் வீட்டில் ஜெபம், அதனால் பாரதி நகரில் இருக்கவங்க எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு கூப்பிடுங்களேன். யாராவது 2 பேர் வரமாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கும் நமக்கும் ஒத்து வராது. அந்த குதிரை எல்லாம் பரலோகத்துக்கு வராது. எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து ஓடணும். நான் சொன்னேன், விருப்பு வெறுப்பு தேவை இல்லை என்பதெல்லாம் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் தேவ சமூகம்னு வந்துட்டுனா, இந்த பல்லாவரத்தில் பாஸ்டர் ஸ்டீஃபன் சொல்லி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவர் ஒரு புத்தகத்தை எழுதும்பொழுது அந்த புத்தகத்தில் அவர் எழுதின ஒரு வாக்கியம் என்னென்ன, நம்முடைய சகோதரனையோ நம்மோடு கூட இருக்கிற யாராவது ஒருத்தரை பார்த்து சி அப்படின்னு சொல்லிட்டா கூட பரலோகத்துக்கு போக மாட்டோமா? ஐயோ, நம்ம சீனு மாத்திரமா சொல்கிறோம்? ஐயோ, வாரி கொட்டி அந்த கார்பரேஷன் லாரி முழுசும் வாரின்னு போகிற அளவுக்கு அவ்வளோ கொட்டிட்டு வருவோம் நம்ம, அவ்வளோ பேசு. ஆனால் சாதாரண ஒரு வார்த்தை சி அப்படின்னு சொல்லிட்டாலே. அதே நேரத்தில் சொல்கிறேன், அப்போஸ்தலருடைய உபதேசத்தினுடைய ஆரம்பமே எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஒரு மனம், அதில் தான் இருக்கு. ஒரு மனம், சபைக்குள்ளே ஒரு மனம், குடும்பத்திலே ஒரு மனம், செயல்களிலே ஒரு மனம். ஒரு காரியத்தை சொன்ன உடனே, சபையில் ஒரு காரியத்தை சொன்ன உடனே சரி அதற்காக ஜெபிப்போம், அதற்காக நாம் திட்டமிடுவோம், அதற்காக ஆண்டவர் சமூகத்தில் நான் சொன்னேன், நம்ம எல்லாரும் சபை கட்ட போகிறோம், என்னால் உங்களால் முடிந்தது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொல்ல நம்மளால் ஒன்றுமே முடியலன்னு சொன்னேன். சரி, நம்மளால் ஒன்றும் முடியல, நம்ம ஜெபிப்போம், இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஆட்களை இருப்பது அப்படியாகில அந்த ஒருமுகத்துக்கு வரணும். நம்மளே இப்படி இருக்கிறோம், இன்னும் சபா காட்டணும்னு வேற பாஸ்டர் சொல்கிறாரு உட்காந்து பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அடக்கம் தான் பண்ணணும். உங்களை வேறு வழி கிடையாது. ஒன்று நீங்கள் போகணும், இல்லை போகிறதுக்கு வழி விடணும். நடுவில் வழியை மறைச்சிக்கிட்டுன்னா என்ன ஆகும்? நான் ரொம்ப நேசித்து விசுவாச ஜபங்கள் அப்படின்னு நேசித்து நான் படிக்கிற ஒரு பகுதி என்னென்னா, இந்த எவீருனுடைய வீடு தான். ஆண்டவர் எவீருனுடைய வீட்டுக்கு வராரு, அந்த பிள்ளை செத்து படுக்க வச்சிருக்காங்க. அவர் சொல்கிறாரு, பிள்ளை சாகவில்லை, இன்னும் நித்திரையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அல்லேலூயா கர்த்தாவே உமக்கு மகிமை அப்படி தானே சொல்லணும். அங்கே இருக்கிறவங்களாம் நகைத்தார்கள்னு இருக்குது. ஆண்டவர் கோவம் வந்துருச்சு, எல்லாம் வெளில துரத்துட்டார். முதல் வெளியில் போக சொல்ல மரியாதையா எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டு தாய் தகப்பனை மாத்திரம் வச்சு அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பினாராம். யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிலேருந்து தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வந்தான், தகப்பன் தேசத்துக்கு வந்தான். அந்த தகப்பன் தேசத்தில் ஏற்கனவே யார் இருக்கா தெரியுங்களா? யாக்கோபு விருப்தி அடைய ஏசா யாக்கோபை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் தெரியுங்களா? நம்ம 2 பேரும் ஒருமித்து வாசம் பண்ண முடியாது, ஆகையினாலே இந்த பூமி தாங்காது, நீ இங்கே இரு. ஏசா என்ன சொல்லியிருக்கணும்? ஒன்று நம்ம 2 பேரும் பாதி பிரிச்சுக்குவோம் அப்படி சொல்லியிருக்கலாம். இல்லையா, தம்பர் உனக்கு முன்னால் நான் தான் அதை கட்டி காத்துட்டு வரேன், இத்தனை வருஷமாக இருக்கேன், அதனால் நீ என்ன பண்ணு, வேற எங்கேயாவது ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது யாக்கோபிற்கு கையளிக்கப்பட்டபடியினாலே, தேவன் அந்த சித்தம் வைத்திருந்ததுனாலே யாக்கோபு கிட்ட ஏசா சொல்றாரா, நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன்ட்டு சேயீர் மலை தேசத்துல போய் செட்டில் ஆனா. அப்படின்னா நம்ம விருப்தி அடைந்த தன்னாலே நடக்கும். விருப்தி இல்லாம உட்காந்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிறத வச்ச வண்டி ஓட்டிட்டு போங்கன்னு சொல்லுவாரு ஆண்டவர். வழிய விருப்தி அடையணும், வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும்.
ஆண்டவருக்கான வேகம் வளரணும், ஆண்டவருக்கான வல்லமை வளரணும். கர்த்தருக்கென்று நம்ம எப்படி ஒப்பு கொடுத்து ஒரு ஒருமுகத்தோடு ஒரு மனதோடு நம்ம ஓடணுமோ, அந்த ஓட்டத்தில் ஒரு முகம் ஒரு மனம் எல்லாவற்றிலும் ஒற்றுமை வரணும். அப்படி வந்ததுன்னா தேவன் கிரியை செய்வார். அப்பதான் வேதம் சொல்லுது, நல்ல மனவாட்டி ஆண்டவர் என் பிரியமே அப்படின்னு கூப்பிடுவார். என் பிரியமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 9வது வசனத்திலே ஒரு பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். 10வது வசனத்தை நம்ம அடுத்த வாரத்தில் நாம் கவனிக்கலாம். ஒரே ஒரு சிந்தை மாத்திரம் மனதில் வைத்து நாம் முடிக்கிறோம். என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவருடைய வழிகள்னு சொல்லும் பொழுது ஒரு மனதோடு கூட கர்த்தரை சேவிக்கிற ஒரு சேவித்தல் நமக்கு வரணும். ஒரு மனதோடு கூட. இன்னைக்கு நம்ம அதான் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, ஒரு மனதோடு உம்மை கூப்பிட, ஒரே சிந்தையோடு உம்மை நோக்கி பார்க்க. நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபம் பண்ணுவோமா? என்னை பின்பற்றி வா. You follow me. என்னை பின்பற்றி You follow me. ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா.